திமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்து மதிமுக விலகுவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வைகோ திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுவது முதல் முறையல்ல. ஏற்கனவே பலமுறை இதுபோல் நடந்துள்ளது. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நாங்க பண்ணாத ஹை ஜம்பா, நாங்க பண்ணாத லாங் ஜம்பா, போய் ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. எத்தனை தடவை இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க, இப்படி நல்லா நாங்க தாவி இருக்கோம். இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீ என்ன சொன்ன? நம்ம கூட தான் நான் இங்க இருக்கு பாத்துக்கலாம், நான் இங்க இருக்கு பாத்துக்கலாம் சொன்ன. இப்ப என்னாச்சு? பெரிய பசங்க கூட என் முதுகுல தானே குத்துனாங்க. ஆனா அந்த கடைக்குட்டி என் நெஞ்சிலேயே குத்திட்டான். அந்த நாய் அப்பயே புத்திய காட்டுக்கு உனக்கு புரியல. ஆமாண்ணே. அதோட டைமிங் சென்ஸ பாத்தியா? ஒரே அடி அத்தனை அவன் கூட போய் சேர்ந்துருச்சு. நன்றி கட்டதுங்க. சூட்டு வர போட்டு இருக்காரு. உள்ளூர்காரருக்கு வேத்து இருக்கான். கண்ணவரை எப்படி எதனாலங்க இணைஞ்சீங்க அப்படின்னு கேட்கும்போது கரப்ஷன் இல்ல, கமிஷன் இல்ல, ஊழல் இல்ல, அதனால இணைஞ்சேன். இந்த ஆட்சியில கரப்ஷன் இல்லை, கமிஷன் இல்லை. கீழே ஏதோ பர்பி கிடக்குது. இங்க பாருங்க, இங்க பாருங்க, பர்பி இல்ல, சும்மா சொன்ன குடும்ப கௌரவம் நீங்களே, அதான் பர்பி வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்து. அப்படிலாம் அவ்வளோ எந்தூசியாஸ்டிக்கா எனர்ஜியா இருக்காரு நான் பார்க்க மாட்டேன். மாத்தி மாத்தி பேசுறாரு. நான் ஒரு வரியில பேசிட்டு என்ன வச்சுட்டு எடுத்து பாரு, என்ன வச்சுட்டு எடுத்து பாரு. ரத்தமா இருக்கு. தலையில வச்ச எடுத்தா உடனே சங்க பிடிச்ச கடிச்சு போறாங்க. சங்க கடிக்கிறானா? ஆமால 3 நாளா மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். 3 நாளாவா? எப்படா மாட்ட வந்தேன்? ஏற்கனவே வெளியில ஒருத்தன் மாட்டிட்டானா? அவன் நேக்கா என்னைய மாட்டி விட்டு போயிட்டானா? நல்ல வேளை நீ வந்து என்னைய காப்பாத்துறேன்னு. எது? இப்ப நான் எப்படா போறது வீட்டுக்கு? நீ கொஞ்ச நாளைக்கு இருந்து வாழ. இன்னைக்காவது என் பொண்டாட்டி புள்ளைய பாக்கணும். நல்லா இருப்ப நீ. ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. 2 எம்எல்ஏக்களும் அவர்கள் ராஜினாமா செய்தால் இடைத்தேர்தல் வரும். அப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்தால் நானே வந்து உங்களுக்கு ஆதரவா பிரச்சாரம் செய்வேன். அவர் சொன்னார். ஏன் குருமா பண்ண? எல்லாரும் அவசரமா கிளம்பிட்டு இருந்தாங்க. ஏன் குருமா பண்ண? மாப்பிள்ள ஆனது ஆயிப்போச்சு. இப்போ அடியில நீதான் ஆயிப்போ போற. முதலமைச்சர்கிட்ட நான் தான் சொன்னேன், 2 பேரும் ராஜினாமா செய்ய சொல்றேன், அது ஜெயிக்கணும், நீங்க அதுல பிரச்சாரத்துக்கு வந்து செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லி நான் தான் சொன்னேன். நான் போன் பண்றது எனக்கே தெரியாதுங்க, உங்களுக்கு தெரியாதுங்க. ஐயோ கடவுளே. போன் பண்றது வாசுக்கே தெரியாதுங்க. அவனை நான் 1 மாசமா பார்க்கவே இல்லைங்க. இல்லைங்க, அவன் எனக்கு யாருன்னே தெரியாதுங்க. நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும், சொல்ல மாட்டீங்க. எங்கடா சார் வந்தார் சொன்னா ஆளே காணோம். என்னடா சட்டம் அழுக்க கூடாதுன்னு கைட்டு வச்சுட்டு வந்தா என்னையும் அடையாளம் தெரியாத மாதிரி தலையை பிடிச்சி ஆட்டுறியா? சாரி சார், நீங்க தானா? விஜய் மட்டும்தான் பல ஆண்டுகளாகவே மக்கள் சேவை மையத்தை அமைச்சு நடத்திட்டு வந்தாரு. நல்லா காக்கா புடி என்ன பிடிச்சாலும் அங்க ஒண்ணும் மசிய போறது. இவன் நேத்து வரலாம் இங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, பண்டை மாற்று வியாபாரம் மாதிரி. இங்க கிடைச்சது, இப்ப அங்க கிடைக்குது, அங்க போயிட்டீங்க. அதான் அதேதான். ஒரு சதுரடிக்கு இவ்வளவு ரேட் வச்ச ஒரே ஆட்சி திமுக ஆட்சி தான். அப்புறம் கமிஷன், அது கட்டிங் குடியார கமோதி பேர இதுக்கு மேல ஏதாச்சும் பேசல சங்க நினைச்சு கொண்டு விடுங்க. இந்த கூட்டணியில இருந்தாங்க, நான் மறைக்காம செய்யறேன். கூட்டணி தான் இருந்தேன். இப்போ ஒருத்தர் திருட போறாருன்னா திருடருக்கு துணை போறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அமைதியா இருப்பாங்க. தேல் கொட்டினா கூட வெளியில சொல்லக்கூடாது. அப்ப அந்த மாதிரி அமைதியா இருந்தீங்களா 4 நாள் வந்து? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே கூட்டணி அட்டாக் பண்றது என்ன அரசியல் தர்மம்? நீ அவ்வளோ நல்லவன் இல்லையா? ஏன்னா அப்ப விமர்சனம் பண்ணியிருந்தாரு அப்படின்னா நீங்களா திட்டிருப்பீங்களா? பாத்தீங்களா, கூட்டணியில இருந்துட்டு பேசுறதா திட்டிருப்பீங்களா? இல்ல, இவரை கொஞ்சம் அதனால விமர்சனம் பண்ணா பத்திரிகையாளர்கள் வேண்டுமென்றே டார்கெட் செய்வீர்கள் எனக்கு தெரியும், அதனால அமைதியா இருந்தேன்ற. இவர் அயல் நாட்டு லீடரு, இவரை குண்டு வச்சு கொல்றாங்க. ஏண்டா நாய, உன்னை சாவடிக்கிறதுக்கு சேவிங் பண்ணி போட்ட பாதி பேடு பத்தாது. கூட்டணி தர்மத்துக்காக பேசாம இருந்தேன். அதுல என்ன தப்பு? அதான் சரியான அணுகுமுறை. என்னடா இந்த நடிப்பு நடிக்கிற? ஃபைட் ஆயிருக்கும். அதாவது என்னன்னா, ஒருவேளை அப்படி விமர்சனம் பண்ணிருந்தா கூட்டணி விட்டு வெளில திட்டிட்டு இருப்பாங்க, அமிச்சிட்டு இருப்பாங்க. பேய் இந்த ஓனனை ஊருக்குள்ள விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு அன்னைக்கு கண்ணியம் காத்தேன் அப்படின்னு அன்னைக்கு தேதியில தாவேக்கா ஜெயிக்கும் நீங்க யாரும் நம்பல. உன் மைண்ட்ல ஓடுறது எனக்கு கேக்குதுடா. ஒருவேளை தாவேக்கா இந்த மாதிரி வாக்கு வங்கி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா ஊருக்கு முன்னாடி போய் கூட்டணியில சேர்ந்திருப்பீங்க. வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நான் எப்பவுமே இப்படி போவேன்,
இந்த பக்கம் இருக்கிறனால இந்த பக்கம் நினைக்காதீங்க, அப்படியே இந்த பக்கம் போகிறதுனால இந்த பக்கம்னு நினைக்காதீங்க, நடுவில் வர்றதுனால நடுவில்னு நினைக்காதீங்க. நான் எப்பவுமே பேலன்ஸ்டா இருப்பேன்னு நினைக்காதீங்க. உங்க கருத்தை நான் ஏன் எடுத்துக்கணும்? இந்த திருக்குறள் என்கிட்ட சொல்லாதீங்க. ஏன்னா அவனுக்கு அந்த இலை வராது. 1030 திருக்குறள் உங்ககிட்ட சொல்லுவேன். அப்படியா? அப்படின்னா ஒரு 10 குறள் சொல்லுங்க. பயவுள்ள ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே செக்அப் பண்ணி பாக்குறேன். ஏங்க, ஒரு கட்சி கூட்டணியில இருந்துகிட்டு அவங்கள பத்தி கண்டம் பண்றது அது நாகரிகமா? அது நாகரிகமா? மூஞ்சிகளை பாரு, 10 ரூபாய்க்கு நயா பைசாவா மாத்தி கீழே போடு. எவனா செடி அடிக்கிறானோ எல்லாம் உளுந்து பொறுக்குவானுங்க. போரிக்கு பசங்க. தோழர், நீங்க எத்தனை கேள்வி வேணா கேளுங்க, இன்னும் 1 மணி நேரம் கேளுங்க, நான் பதில் சொல்லுவேன். எனக்கு வேலை இருக்கு. நீங்க எந்த பத்திரிகை சார்? நீங்க எந்த பத்திரிகை சார்? நீங்க எந்த பத்திரிகை? அதுக்கு பதில் சொல்லுங்க. முடியாது, என்ன பண்ணுவேன்? நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அப்புறம் என்ன? நீங்க மஞ்ச பத்திரிகா? நீங்க மஞ்ச பத்திரிகா? நீங்க மஞ்ச பத்திரிகா? ஏன்டா எல்லாத்தையும் திரும்ப திரும்ப கேக்குற? திரும்ப கேக்குறேனா? நீங்க மஞ்ச பத்திரிகா திட்டமிட்டு வந்திருக்கீங்க. இங்க யார் உங்களை ஏய் விட்டது? டேய் லூசாடா நீ? ஆமா, நீ லூசு நினைச்சா நான் லூசுடா. லூசுடா லூசுடா. என்னை பத்தி அரபகத்துக்கு சொத்து வாங்கிட்டாரு பாரு, உங்க மேல கோர்ட்ல கேஸ் போட போறேன். என்ன வயசான காலத்துல வன்முறை போட்டுருவேன் குத்திடுவேன். இந்த பாருங்க, நீங்க திட்டமிட்டு வந்திருக்கீங்க. நீங்க குழப்பம் பண்றதுக்காக வந்திருக்கீங்க. ஆமா, குழப்பம் பண்றதுக்காக வந்திருக்கீங்க. அதுக்கு போய் ரொம்ப ரொம்ப கோபப்படுற? கேட்கிற கேள்வி மட்டும் சொல்ற வெண்ணைகளா? இங்க உங்களுக்கு வேலை கிடையாது. என்ன இருக்கீங்க? வேலை கிடையாது. வெளியே போகலாம், வெளியே போகலாம். 7 மணி நேரம் கேட்கலாம். வெளியே அனுப்பு, வெளியே அனுப்பு. தினகரன் என்ன இருக்கீங்க? வேலை கிடையாது. தினகரன் இருக்கீங்க, வேலை கிடையாது. வெளியே அனுப்பு. மரியாதை விட்டு போகும். என்ன நீங்க வந்து கேட்டா மரியாதை விட்டு போகும். நீ எல்லாம் பெரிய மனுஷனாடா. பேப்பாயல பேப்பாயல ஈத்ர பாயல பேப்பாயல ஈத்ர பாயல பேப்பாயல. 2 எம்எல்ஏக்களும் அவர்கள் ராஜினாமா செய்தால் இடைத்தேர்தல் வரும். அப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்தால் நானே வந்து உங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யணும். அவரே பிரச்சாரம் பண்றேன்றாரு. அவரே பிரச்சாரம் பண்றாருன்னா என்ன அர்த்தம்? செலவும் அவங்களே பாத்துக்கிறதா அர்த்தம். சேர்ந்து வருது. சேர்ந்து கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா. ஃபர்ஸ்ட் வெக்கமா இல்லையா? அது போய் ரொம்ப நாளா சின்னமா இருக்கும். இன்னொரு கட்சி செலவு பண்ணி அப்ப நீங்களும் அந்த காசுல தானே ஜெயிச்சுக்கிறீங்க. இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? ஓ, இன்னைக்கு வைகோ, துரை வைகோ சொல்றாரு. கவரா பீருங்க பா. ஐயோ, ஒழுங்கா பேசதும் புரியல. கிண்டல் பண்ணாதப்பா, கை ஆடுது. சின்ன வயசுல நீ ஆடின ஆட்டம். எனக்கு இந்த ரெட்ட மாலை எல்லாம் பிடிக்காது. என்னடா இது? கோபமா வந்திருக்கானே. வைகோ கூட குடிஞ்சு வைக்கிறதும் திருவிழா போற ஓனான பிடிச்சி வேட்டில வரதும் ஒண்ணு அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு இன்னும் தெரியும். விஜய் வேட்டி கட்டறது இல்ல, கோட்டுல வரது. நாங்க உச்சபட்ச அவமானம் பண்ணிட்டாங்க. எங்க கடலூர்ல இயக்குனர் கௌதமன் வீட்டு கல்யாணத்துல பார்த்தேன். நான் போய் உட்கார்ந்திருக்கேன். பக்கத்துல வந்து என்னை பார்த்துட்டு உட்கார்ந்தாரு. என் பக்கம் திரும்பவே இல்லை. குடிஞ்சு விட்டு வெளியே ஒரு காரணம். இது ஒரு காரணம். ஆமா, அவங்க கல்யாணத்துக்கு போனேன். உங்க அக்கா கறி என்ன பேசவே இல்லை. அவ பிள்ளைக்கு வந்து பாயாசம் கொடுக்குறா. ஒரு கப் பாயாசம் என் வீட்டு பிள்ளைக்கு கொடுத்தா கெட்டு போயிடுவாளா? அங்கே அவரை பொறுத்தவரைக்கும் எந்த பஸ் கிளம்ப தயாரா இருக்கும் அந்த பஸ் வருவார். எந்த ஊருக்கு போகணும் முக்கியம் கிடையாது. இப்போ எந்த ஊருக்கு போனோம்? நான் கோயில்பட்டி போனோம். அப்போ இந்த பஸ் எடுங்க, இந்த பஸ் முதல்ல போதும், அதில் 2 போயிடுவாப்ல. சிச்சுவேஷன்ஷிப். பள்ளிகள் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீங்களாம் வேலைக்கு போனா எப்படி அடையாள அட்டை வச்சிருப்பீங்களோ அப்படி ஒரு அடையாள அட்டை கொடுக்கப்படும். அதுல என்ன சாதின்னு போட்டிருக்கோம் அப்படின்னு தெளிவா சொன்னார். அது வந்து அப்படி சொல்லல, சாதி சான்றிதழ் வந்து பேப்பர்ல கொடுப்பாங்க, அதை வந்து அட்டையில தருவோம்னு சொன்னாங்க. குட்டையில தருவீங்க. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா அப்படியா. படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.